அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ரமதான் ரெசிபிக்காக நம்ம பொட்லி சமோசா செஞ்சுருக்கோம். அதாவது சுருக்கு பை மாதிரி இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ மைதா, 2 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இப்போ மைதாவை அந்த பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்புத்தூள் போட்டுடலாம். நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பரோட்டா மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சிக்க வேண்டியதுதான். சிக்கன் எடுத்திருக்கேன் 200 கிராமு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வச்சுக்கலாம். இப்போது மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்து தோல் சீவி வச்சுருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். இந்த மிக்ஸ் பண்ண கோழியை போட்டு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அதை சுண்ட வச்சுருங்க. இப்போ தண்ணி எதுவும் இல்லை. இதை இந்த மாதிரி மத்தால் மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டுட்டு மல்லித்தலை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சிக்கனும் இதில் போட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போது சமோசா தேய்ச்சிக்க வேண்டியதான். நம்ம ஊற வச்சுருந்த மாவை எடுத்து லைட்டாக அப்படி பிசைஞ்சு விட்டுட்டு நான் இதை டிவைட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். அதில் ஒரு 2-3 உருண்டையாக நான் போட்டுட்டேன். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மெல்லிசாக தேய்ச்சிருக்கேன். ஒரு மூடி இல்லாட்டி குக்கி கட்டுறால நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச ஃபில்லிங்கை இதுக்குள்ளார வச்சு இப்படி மடிப்பு ஒன்று ஒன்றா வச்சுட்டு ஒரு மூட்டை மாதிரி நம்ம இப்படி சுருக்கிக்கலாம். இதுலேருந்து வெளியில் வராது. நம்ம சமோசா பொரிச்சு எடுத்தால் கூட மேலே ஒரு துண்டு இப்படி ஒட்டிட்டேன். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போது சமோசாவை போட்டு எடுத்துட வேண்டியதான். போட்டுட்டு திருப்பி திருப்பி விட்டு செவக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். நல்லா செவக்கணும். இப்போது செவந்துருச்சு. நம்ம எடுத்துட வேண்டியதான். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ள ஃபில்லிங் வந்து சிக்கன் 65 மாதிரி இருக்கும். அவ்வளோதான். கிறிஸ்பியான பொட்லி சமோசா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.